Hi friends, welcome to Mehan Recipes. நான் மேக்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடுகு வச்சு சூப்பராக ஒரு சட்னி வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன், புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்து இது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இது எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க நம்மளுக்கு இந்த சட்னி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் வந்து இந்த கடுகை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். கருகை விட்டுறக்கூடாது, லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நம்ம மிக்சியில் போடும்போது கொஞ்சம் அரையும். அதனால் இப்போ கொஞ்சம் அது பாருங்கள், நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். கருகு விட்டிங்கன்னா அப்புறம் சட்னி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து டக்குன்னு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு ஒரு செகண்டு 2 செகண்ட்லேயே நமக்கு வாசனை வந்துடும். இதோட வந்து இந்த மிளகாயும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க வேலை இதில். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்து வச்ச கடுகு இந்த இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த புளி வந்து சேர்த்துக்கிறேன். புளி வந்து சேர்க்கும்போது கொட்டை அந்த இது டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி பீஸாக போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அரைப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவல் அப்படியே தான் சேர்க்கணும். இது வந்து ரோஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ நைஸாக அரைக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த சட்னி பண்ணணும். பாருங்கள், அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு காலையில் அவசரத்தில் நேரம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். இட்லிக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதில் வந்து கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னியில் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கடுகு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எவ்வளோ இட்லி வந்து இதுக்கு சாப்பிடணுன்னு அளவே இல்லாமல் சாப்பிட்லாம். இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்.